என்ன யாருன்னு பாரு. எலிய பார்த்து கவலைப்படுற ஒரு பூனைய மாதிரி இருக்கு. மிஸ்டர் கேங், மிஸ்டர் கேங், ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தா அவ என்ன பண்ணிருப்பா? திரும்ப போயிடலாம். எனக்கு நல்லா தெரியும் ஜீசோ எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பா. இது கண்டிப்பா அந்த மாதிரி முடியாது. மறுபடியும் நான் அவளை கண்டிப்பா பார்ப்பேன். மிஸ்டர் கேங், நிஜமாவே வேலை விட்டு போறீங்களா? ஷின்வோ சொல்லிட்டானா? நீங்க என்னாலதான் போறீங்களா? நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. திடீர்னு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை அதனாலதான். ஆனா எங்க போறீங்க? அப்படின்னா நம்ம மறுபடியும் பார்த்துக்கவே முடியாதுன்னு தானே அர்த்தம்? ப்ராமிஸ் பண்ணலாம், கண்டிப்பா மறுபடியும் பார்க்கலாம். கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். நம்ம கிட்ட இருந்து சில விஷயங்களை மறைச்சிக்கலாம். ஆனா இந்த இடம் எப்பவுமே பொய் சொல்லாது. உன் மனசை உத்துப்பாரு, உனக்கு நிஜமாவே யாரை பிடிச்சிருக்குன்னு. அப்ப அந்த இடம் உனக்கு ஒரு சிக்னலை கொடுக்கும். அப்போ உனக்கு எல்லாமே புரியும். நான் உனக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். உனக்கு என்ன பிடிச்சதுனால. பத்திரமா இருந்துக்கோ, சரியா? மறுபடியும் நம்ம சந்திக்கிற வரைக்கும். 숨길 수 있니 이 사랑을 아무리 숨기려고 해도 숨길 수 없나 봐. நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றியோட இருப்பேன் கண்டிப்பா. மிஸ்டர் கேங், உங்களோட முதல் காதலை உங்களுக்கு பிடிச்சப்போ நீங்களும் கூட இப்படி தானே யோசிச்சிங்க? அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல? மிஸ்டர் கேங், என்னை பொறுத்தவரை இனிமே இந்த விஷயத்தில் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்புங்கிறதுக்காக நான் அழலை. சரியான பதில் என்னன்னு எனக்கு தெரியும். அதான் எனக்கு வேற வழி இல்லை. சில நேரங்களில் குழப்பம் ஏற்படும். சில நேரத்தில் நம்மளே நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த மறைப்போம். ஆனால் இந்த இடம் பொய் சொல்லாது. உன் மனசை உத்துப்பாரு, உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு அது சொல்லும்.
இந்த இடம் உனக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். எதுக்காக ஸ்கூல்ல இருந்து ரிசைன் பண்ண? அப்பதானே இப்படிலாம் வெளியே வர முடியுது. வேலை இல்லாம அதான் ஜாலியா இருக்குல்ல. எப்படி? ஓ, வேலை இல்லைன்னா ஏதேதோ யோசிக்க தோணும்ல. நீ ஏன் இப்படி பண்ற? நான் ஹை ஸ்கூல் படிச்சதுலேருந்தே பிஸியாக தான் இருக்கேன். பார்ட் டைம் ஜாப் யூனிவர்சிட்டியில் பண்ணேன், மிலிட்ரி, அப்புறம் வேலைக்கு போனேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்க. அம்மாவும் கூட இல்லைனா கூட நீ நல்லா வளர்ந்துருக்கியே. நான் ரொம்ப லக்கி. எங்கள் அம்மாவுக்கு நான் இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான். நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கே. சரி, நான் நல்ல மூட்ல இருக்கேன். இந்த மாதிரி டைம்ல கஸ்டமர் வரமாட்டாங்க. நம்ம ட்ரிங்க் பண்ணலாமா? நான் ரெடி. அப்ப சூப் தயார் பண்ணிடலாம். சூப்பா? ஆமா. அப்ப சீக்கிரம் வாங்க போலாம். என்ன 2 வாட்டியா? இல்ல, 10 வருஷமா ஒரே பொண்ணு தான். ஏன், பணம் வாங்கிட்டாளா? 18 வயசு பொண்ணு எதுக்காக கடன் வாங்க போறா? எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கே. எதுக்காக அவ 10 வருஷம் கழிச்சு முதல் காதல பார்த்து மறுபடியும் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவா? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? எனக்கு எப்படி தெரியும்? அப்போ உன்னோட முதல் காதலோட செட் ஆகுதுன்னு நீ திரும்ப போற, அப்படிதானே? இது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போதைக்கு எங்களுக்கு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு இல்ல. ஆனா போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாம் ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு. ஐயோ, ஒரு வேலை லவ் பத்தி சின்ன பையன்கிட்ட பேசுறதால எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். ஷின்வோவும் டீச்சரும் கண்டிப்பா 2 பேரும் முட்டாளுங்க. முதல் காதல வெளியே சொல்ல முடியாம 10 வருஷமா நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. அப்புறம் என்னோட ஷின்வோ கூட உன்ன மாதிரியே தான், தெரியுமா? ஷின்வோ கூட யாரையோ பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அவனோட அம்மா வச்சு எனக்கு எப்படி தெரியாம இருக்கோம்? முதல் வாட்டி இந்த ஷின்வோவா 18 வருஷத்துல நான் இப்படி பாக்குறேன். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எந்திரிச்சிடுறான். அப்புறம் ஒரு நாள் நான் ஒன்று பார்த்தேன், தெரியுமா? ஒரு ஒரு அழகான பொண்ணு கூட அவன் பஸ்ல போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு, ஷின்வோட மனசு படப்பட படப்பட அடிச்சுக்கிச்சு. அவ என்னோட பையன். அவங்க அப்பா இல்லைன்றதாலே நான் ரொம்ப வேலைன்னு இருந்துட்டேன். அதனால எனக்கு அவங்க மேல கவனம் செலுத்த முடியாம போயிடுச்சு. ஆனா என் பசங்க என் வீட்டுக்கு வர சத்தம் கேட்டதுமே எனக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, சோகமா இருக்காங்களா, இல்ல தூக்கத்துல இருக்காங்களா, எல்லாமே தெரிஞ்சிடும், தெரியுமா? என் பையன் மேல வந்த படியை நீ தான் தீர்த்து வச்ச. அப்பவே கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா வாய்ப்பு கிடைக்கல. நன்றி சொல்றதுக்கு பதிலா எனக்கு ஒரு விஷயம் சத்தியம் பண்ணி தரீங்களா? சத்தியமா? அதுக்காக தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேனே. எதுக்குன்னெலாம் கேட்கக்கூடாது, சொல்றத மட்டும் கேளுங்க ப்ளீஸ். என்ன வேணாலும் இருக்கட்டும். சரி. ஷின்வோட ஆன்ட்டி உங்களுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள பார்க்க நீங்க போகவே கூடாது. பார்க்க போக கூடாதா? ஆமா, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. போகாதீங்க எக்காரணத்தை கொண்டும். இங்கே என்னோட வேலை இப்போதைக்கு முடிஞ்சிருச்சா? ஷின்வோட ஆன்ட்டி உங்களுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுவாங்க.
அப்போ அவங்கள பார்க்க நீங்க போகவே கூடாது. நீங்க போகக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். ஆனா நீங்க எங்க போறீங்க? அப்போ மறுபடியும் நாம 2 பேரும் பார்த்துக்க மாட்டோமா? நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பா மறுபடியும் பார்ப்போம். மறுபடியும் ட்ரை பண்ணு, இது ப்ரப்போஸ் பண்ணு, மறுபடியும் முயற்சி பண்ணு, என்ன நம்பு. என்னோட முதல் காதல் மாதிரி உன்னோடது ஆகக்கூடாதுல்ல. திரும்ப போனா எதிர்காலம் நிஜமாவே மாறிடுமா? மறுபடியும் எல்லாரையும் சந்திப்போமா? இல்ல, நான் இங்கே இருந்தேன்னா எல்லாமே சொதப்பிடும். மறுபடியும் கண்டிப்பா சந்திக்கலாம் எல்லாரையும். கார் ஆக்சிடென்ட். என்னாச்சு? நகருங்க, சீக்கிரமா எமர்ஜென்சி ரூம் கூட்டிட்டு போங்க. சீக்கிரமா. மறுபடியும் நம்ம சந்திக்கணும்னு இருந்தா அந்த விதி தப்பா தான் இருக்கும். நம்ம 2 பேருக்குமே தான் மறுபடியும் சந்திச்சுக்கவே மாட்டோம். மாத்திரலாம் வேணாம், இதுல வந்து ஊதுவத்தி வேற. எப்படிதான் திரும்ப போறது? சார் என்ன பண்றீங்க? ஜாக்கிரதை, வெளியே வாங்க. ஆபீசர், இது எந்த வருஷம்? இவன் பைத்தியம்னு நினைக்கிறேன். வித்தியாசமா இருக்கு, இதே வேலை செய்யல. முதல்ல உளறத நிறுத்துறியா? நிலா வெளிச்சம் வேற. குதிச்சாலும் வேலைக்கு ஆகல, கார்ல இடிச்சாலும் வேலைக்கு ஆகல. நாட்கள் போய்கிட்டே இருக்கு, எப்படி திரும்ப போறதுன்னு தெரியல. இப்படியே போனமா தான் திரும்ப போன போல இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு வேற தெரியலையே. கிளாஸ் டீச்சர் குவாலிஃபிகேஷன்ல போய் சொல்லிட்டார் போல, அதனால தான் திடீர்னு வேலையை விட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் ஃபோர்ஜரி நடக்கிறது சகஜம் இல்ல? வாய்ப்பே இல்ல. நான் கேள்விப்பட்டது தான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த ஸ்கூல்ல தான் அவர் படிச்சிருக்காரு, உனக்கு தெரியுமா? ஆனா இதுல அவரோட ரெக்கார்டு எதுவுமே இல்ல. நிஜமாவா? ஆமா, ஆல்பத்தில் கூட அவரோட போட்டோ இல்ல. அப்ப போய் தானே சொல்லியிருக்காரு. ஹே गाइस, கிளாஸ் டீச்சர் வராங்க. இது ரொம்ப ரேரானதாச்சே. அப்படியா? எனக்கு உடனே கிடைச்சிருச்சு. ஹே, இதுக்காக தான் நேத்து 10 பீஸ் பிரெட்ட தின்னியா? பைத்தியம். ஷூண்டாக், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஷின்வோவும் ஜெய்சுவும் என்னை விட அதிகமா பேசுனாங்க. ஹலோ,
ச்சே. சரி, உனக்கு இங்க என்ன வேலை? குப்பைய க்ளீன் பண்ண வந்தேன். இதையே எடுத்துட்டு போ. டீச்சர் நேத்து கூட குடிச்சிங்களா? யாரை கடிச்சிங்க? நான் என்ன நாயா? குடிச்சா கடிக்க மட்டும்தான் செய்வேனா என்ன? அது சரி, குடிச்சா கடிப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்ன ஷென்வு என்கிட்ட சொல்லியிருக்கான். ஓ, அவன் இப்படியெல்லாம் வேற வெளியே சொல்லிட்டு இருக்கானா என்ன? அது சரி, நீங்க ஏன் குடிக்கிறீங்க? பிளைண்ட் டேட் இருந்துச்சு. என்ன? யார் கூட? ஷினு அக்காவோட வேலை செஞ்சவங்க. ஷின்வு அக்காவோட வேலை செஞ்சவங்களா? சோல்ல இருந்து வந்திருக்க மாட்டாங்களே அப்போ? ஆமா, சோல்ல இருந்து எவனாவது இங்க வருவான்னு நான் வெயிட் பண்ணி சாகணுமா என்ன? இதுக்கு மேல எனக்கு அந்த கண்டிஷன்ஸ் இல்ல, புரிஞ்சுதா? அப்போ என்ன கண்டிஷன்ஸ்? என்னை விட பெரியவன். பெரியவனா இருந்தா தானே நல்லா இருக்கும். பெரியவன். ஹே, பெரியவனாகணும்னா சின்ன பசங்க என்ன பண்ணணும்? என்னடா சொல்லு. ஏய். ஏய், இங்க பாரு, இவன் நல்லா இருக்கான்ல. அவனை பாரு, இவ்வளவு அழகா பாடுறான்ல. இல்ல இல்ல, எனக்கு இவனதான் பிடிச்சிருக்கு. இவன் தான் பெரியவனா இருக்கணும். 3 செகண்ட் சிரிச்சிருப்பா, 10 பிரெட் தின்ன. இப்போ 1 நிமிஷத்துக்கு மேல சிரிக்கிறா. ஏய், உங்களை விட பெரிய பசங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன பேசிட்டு இருக்க? பணக்காரனா இருந்தாலே போதும். சரி வா, நம்ம போலாம். அதேதான். அது உனக்கு கேட்டுதா? என்ன? அதாவது சோராவும் ஜீசுவும் அப்ராட்ல படிக்க போறாங்களா? என்ன அப்ராடா? அந்த வீடியோ நல்லா இருந்ததுல. பாத்தியா அங்க அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு? ஆமா எனக்கு நல்லா தெரியும் அப்பவே. சரி, நாளைக்கு என்ன பண்ண போற? வீக்கெண்ட் வெளியே போலாமா? இல்ல, நாளைக்கு நான் இங்க போகணும். நீ வெளிநாட்டுக்கு போறியா? இல்ல, நான் போகல. ஆனா நான் போனா அம்மா அப்பா மறுபடியும் இதை பத்தி பேச மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் போட்ல ட்ரிப் போறேன். ஆமா, நல்லாதான் இருக்கும். ஆனா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவ? ஆக்சுவலா முதல்ல அவங்க அதை தான் சொன்னாங்க. பண்ணலான்னு தான் யோசிச்சேன். அப்புறம் வேண்டான்னு தோணிருச்சு. ஏன் தெரியல, அப்படிதான் தோணுச்சு. இது எதுக்கு இதுல எடுத்து ஓட்டுற? எங்க இருந்தா அதை அடிக்கடி நான் பாப்பேன்ல, அதான். எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ ஏன் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறான்னு. எனக்கு கொஞ்சம் கோல்டுங்க. நீங்க பிறந்த வருஷம் 1990? ஆமா, நிஜமாவே நான் 1990ல தான் பிறந்தேன். அப்ப நீங்க ஹைஸ்கூல் ஸ்டூடெண்டா? பார்த்தா அப்படியா இருக்கு. இங்க பாருங்க டீச்சர், வேற ஒருத்தரோட இன்சூரன்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு நான் ரிப்போர்ட் பண்ண போறேன். ஒரு நிமிஷம், இது என்னோட ஐடி கார்டு தானே, பாருங்க. 112 கால் பண்ண சீக்கிரம். ஓ, ஷின்வோட டீச்சர் ஸ்கூல்ல ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க இருக்கீங்க? இப்பவே எல்லாருக்கும் சொல்லியா? இல்ல இல்ல, வேணாம், நான் கிளம்பிடுவேன் இன்னைக்கே. ஏன் இப்படி இருமிட்டு இருக்கீங்க? டாக்டர் முதல்ல பார்க்கணும்ல. நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு தீவுல அட்மிட் ஆகி பார்க்க போறேன். அதான் என்ன பார்த்ததா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? எனக்கு முடியும் இப்படிலாம் நடக்குது. ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. எங்க போறீங்க சார்? நில்லுங்க. இவரு 1990ல பிறந்தவராமா. என்ன மாதிரி ஜோக் அடிக்கிறான்? இது ஷின்வோட காடாச்சே. டீச்சர் இதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஏய், எல்லாம் ஒண்ணு தான் இருக்கு. சரி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? அம்மா, தலையெழுத்துனா ஏற்கனவே எழுதிருக்குமா? விதியா?
நல்லா பண்ணோன்னு நினச்சி பண்ணுறேன், ஆனால் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வேளை இதெல்லாம் தலையெழுத்தாக இருக்குமா? அதான் உங்ககிட்ட கேட்டேன். யார் விதியையும் யாருமே எழுதி வைக்கிறதில்ல. உன்னுடைய தலையெழுத்த நீ தான் எழுதுற. அப்படி அது உன் தலையெழுத்தா இருந்து நீ அதை வேண்டான்னு விட்டுட்டனா அப்போ நீ தானே அதை விட்டுருக்க. புரியுதா? இந்த வயசுல இப்படிதான் ரொம்ப யோசிக்கலாம் தோணும். ஆனா நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் நீ உன்னுடைய டீச்சர் மாதிரி ஆயிட போற. இப்ப எதுக்கு அவரை பத்தி பேசுறீங்க? அம்மாட்ட ஒழுங்கா நடந்துக்கோ. உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு தான் முட்டி வலிலாம் இருக்குல்ல, போய் மருந்து ஒழுங்கா கொடு. என்ன உங்களுக்கு முட்டி வலிக்குதா? கண்ணிலேயே எக்ஸ்ரே பண்ணியா என்ன? உனக்கு எப்படி தெரியும்? டீச்சர் சொன்னாரு. என் பையனை விட உன் டீச்சருக்கு என்ன பத்தி எப்படி தெரிஞ்சது? அதை யோசிச்சாதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன பத்தியும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சில நேரம் ஃபியூச்சரை பத்தியும் சொல்றாரு. சைக்கோவா இருப்பாரோ? டேய், என்ன சொல்ற நீ? ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறான். நீ கூட வளர்ந்தனா அவனை மாதிரி தான் இருப்ப, நல்லாவே தெரியுது. போதும்டா, உன் கை வலிக்க போது. பரவாயில்ல. ஷோல்டர் மசாஜ் வேணுமா? அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஷின்பு, உனக்கு தெரியுமா சோராவும் ஜீசுவும் அப்ராட்ல படிக்க போறாங்களாம். அப்ராடா? உன் தலையெழுத்த இன்னைக்கு நீ தான் எழுதணும். ஒருவேளை உன் தலையெழுத்து அதுவா இருந்த நீ பண்ணாம விட்டுருந்தனா அப்புறம் கவலைப்பட்டு பிரோஜனம் இல்லாம போயிடும். சரி, தலையெழுத்துனா இதானா? நான் அதை நடக்க விட மாட்டேன். நான் அவளை போக விட மாட்டேன். நான் அவளை தடுக்க முயற்சி பண்ணுவேன். ஜீசு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஃபயர்ஃப்ளை பிரிட்ஜில் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இது வெறும் பேரு தான், ஆனா என்னோட மனசை மாற்ற முடியாது. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் கேங். ஜிசு, ஹேண்ட் ஜிசு. மிஸ்டர் கேங், என் மனசை இங்க விட்டுட்டு போறேன் உங்களுக்காக. யாரா இருக்கும்? சொல்லுங்க. ரொம்ப உடம்பு சரியில்லையா? சரி சரி, இதோ வந்துடுறேன். இப்ப நான் போட்டு எடுத்தேன்னா காரணம்லாம் கேட்கக்கூடாது, சொல்றத மட்டும் கேளுங்க. என்ன வேணா இருக்கட்டும். சரி. ஷின்வோவோட ஆன்ட்டி உங்களுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள பார்க்க நீங்கள் போகவே கூடாது. அவங்கள போய் பார்க்க கூடாதா? ஆமாம், போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. அச்சோ, நான் என்ன பண்றது? இந்த வாட்டி என்னால வர முடியுமான்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. கால் வரும்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சதா? வீட்டில் யாரு?
வரேன். வந்துட்டேன். ஹலோ. பார்சலா? ஆமாம், ஷின்வுக்கு பார்சல் வந்திருக்கு. ஓ, ப்ளீஸ் இங்கே சைன் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். என்ன வந்தது? உன்னோட ஐடி கார்டு தான். என்னோட குட்டி பையன் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான்னு பாரு. நீ பெரிய பையன் ஆயிட்ட. வெளியே போறியா? அது சும்மா வெளியே போகிறேன், ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. ஒரு நிமிஷம் இரு. ஆல் தி பெஸ்ட். என்னாச்சு? ஃப்ரெண்டு தான் பார்க்க போகிறேன், போயிட்டு வரேன். ஓ சரிதான். ஓ, இதை நான் அவன்கிட்ட கொடுக்க மறந்துட்டேனே. இதமே இல்லாமல் போருக்கு போனேன் எப்படி? அம்மா, ஷின்வு வெளியே போயிட்டானா? அவன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். அவன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். இந்த ஐடி கார்டை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்? இதுவும் ஐடி கார்டு தான். நேற்று அவன் டீச்சர் இந்த கார்டை வச்சிருந்ததை பார்த்தேன். இப்போல்லாம் கார்டு அடிக்கடி மாத்துறாங்களா என்ன? எப்படி புது கார்டு வந்தது? ஆனால் ஷின்வோட கார்டை இப்போ தானே இஷ்யூ பண்ணாங்க. டீச்சர்கிட்ட எப்படி இருக்கும்? அம்மா, நீங்க போக கூடாது, எக்காரணத்தை கொண்டும். உங்களுக்கு முட்டி வலியா? உனக்கு எப்படி தெரியும்? கிளாஸ் டீச்சர் சொன்னாரு. என் பையனை விட உன் டீச்சருக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குடா. அதை பத்தி யோசிச்சாதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன பத்தியும் தெரிஞ்சிருக்கு, ஃபியூச்சரை பத்தியும் சொல்றாரு. அதான் எப்படின்னே தெரியல. ஏதாவது பிரச்சனையா? இது ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணிருக்கேன், இதை கீழே போட்டுறாதீங்க. அது சரியாயிடுச்சா? ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு சாரி கேட்க கூட தெரியாதா என்ன? சரி, சாரி. நீயே சாரி சொல்லிடுவியா இல்ல வேற ஒருத்தரை வச்சு சாரி சொல்ல வைப்பியா? யாரு? எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, ஆனா தெரிஞ்சு நீ தப்பிச்சிட்டல்ல. அன்னைக்கு பாத்ரூம்ல நீ தானே ஸ்மோக் பண்ணது. ஆனா நீ எவ்வளவு தைரியம் தான் ஷின்வு மேல பழிய தூக்கி போடுவ? மன்னிப்பு கூட கேட்கல. அப்படின்னா நீ ஷின்வு கிட்ட மன்னிப்பு கேட்டியா? என்ன? தெரியாதா? நீ நியாயமா பாய் தான் சொல்லணும், மன்னிப்பு கேட்க கூடாது. இல்ல தேங்க்யூ தான் சொல்லணும். நீ என்ன பேசுற? ஆமா, தெளிவா சொல்றேன். அந்த சிகரெட்டை நான் ஸ்மோக் பண்ணவே இல்லை. உனக்காக தான் கேங்ஷன் ஊ பண்ணா பாத்ரூம்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நிஜமாவே இதை விற்க போறியா? ஆமா, நல்ல விலைக்கு தயவு செஞ்சு வித்துரு. என்ன பிரச்சனை உனக்கு? இது உனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் ஆச்சு. இதை ஓட்டுனா நான் செத்துருவனா? என்னது? உன்னை நான் சாக சொல்றேன்னு நினைக்கிறியா? சாகாதன்ற. என்ன நடக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் என்கிட்ட கேட்காத. நான் எது சொன்னாலும் உனக்கு அது புரியவும் புரியாது. உனக்கு எவ்வளோதான் அது பிடிச்சிருந்தாலுமே லக்கும் பக்கம் இல்லைனா அது எதுவுமே பண்ண முடியாது. கேங்ஷின் நீ தப்பாக தான் பார்த்துட்ருக்க. அந்த சிகரெட் விஷயத்த நான் முடிச்சிட்டேன். போன வாட்டி இதுக்கு தானே நீ தண்டனை வாங்கின.
இந்த வாட்டி நான் உனக்கு வாய்ப்பு தரேன். அதை எடுத்துக்கணுமா வேணான்றதெல்லாம் உன் கையில் தான் இருக்கு. சொதப்பிடாத. எதுக்காக நீங்கள் இதெல்லாம் எனக்கு பண்ணுறீங்க? கேங்ஷின்வோ தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தான். ஒருத்தர் மாறினாங்கன்னா அவங்க தலையெழுத்தும் அதனால மாறிடும். புரியுதா? ஏய், என்ன உளறிட்டு இருக்க நீ? அவர் வளர்ற மாதிரி எனக்கு தெரியல, அதான் இந்த முடிவு எடுத்தேன். இன்னைக்கு தானே அம்மா இறந்த நாள். அந்த சிகரெட்டை நான் ஸ்மோக் பண்ணலை, கேங்ஷின் அதை உனக்காக பண்ணா. ஏதாச்சும் நடந்துச்சா? சில விஷயங்களை சரியாக பண்ணதுனால வந்தது தான் இது. அவர் காலையிலே கிளம்பிடுவாரா? அப்போ அவரை நீ மிஸ் பண்ணுவல்ல? வேற ஏதாவது சொல்லு. நீ சொல்கிறத கேட்குறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல? உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். ஃபயர்ஃப்ளை பிரிட்ஜில் உனக்காக நான் 1 மணிக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். 사랑을 시작했고 그때부터 슬픈 예감에 널 밀어내보고 또 밀어내봐도 자꾸만 다가오는 너 어떻게 내가 보낼 수 있어. 사랑은 아무리 숨기려고 해도 உன்னோட மனசை ஒத்துப்பாரு. உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு தெரியும். அந்த இடத்துல தான் உனக்கு ஒரு சிக்னலே வரும். இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த? ரிப்ளை வரலன்னா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, இன்னொரு டைம் பார்த்துருக்கலாம்ல. எதுக்காக நீ இன்னும் இங்கேயே இருக்க? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியாக நீ இங்கே வந்துட்ட. உனக்கு குளிரும்ல? நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். நீ என்கிட்ட என்ன சொல்லணும்? நீ என்கிட்ட என்ன சொல்லணும்? நிலைமை மாறிச்சுன்னா மனுஷங்களும் மாறிப்பாங்க. இதெல்லாம் தலையெழுத்தையும் சேர்த்து மாத்துமா? ஹலோ, நான் ஷின்வோட கிளாஸ் டீச்சர். அவனோட அம்மா இருக்காங்களா? அம்மா வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? உங்களை பாக்குறது தான் கிளம்புனாங்க. தீவில் இருக்க ஹாஸ்பிட்டல் போற நீங்க தானே சொன்னீங்க, அதனால போர்டுல போயிருக்காங்க. இல்ல இல்ல, என்ன போட் அது மூழ்க போகுது. இல்ல, தலையெழுத்து என் கையில இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி அது என்னால மாத்த முடியுமா? ஒரு நிமிஷம். ஹலோ கேங்ஷின்வோ, நீ எங்க இருக்க? மிஸ்டர் கேங், எங்க இருக்கன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்க அம்மா ஆபத்துல இருக்காங்க. என்ன? நம்ம அம்மா ஆபத்துல இருக்காங்க. நம்ம அம்மாவா?
ஏதாவது பிரச்சனையா? அம்மாக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் இப்போ கிளம்பி ஆகணும். அப்புறமா பேசலாம். நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே? ஷின்வு, ஷின்வு, உன்னோட அம்மாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தேன். மிஸ்டர் கேங், இன்னும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கொஞ்ச நேரத்துக்கு கடனை கொடு. மிஸ்டர் கேங், ஜாங்ஷினோ வண்டியில ஏறு. நீங்க போலையா? இங்க தான் இருக்கீங்களா? ஒரு விஷயம் பண்ணணும், அதனால தான். அப்புறம் அம்மா பத்தி எப்படி தெரியும்? அவங்களுக்கு என்னாச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து. ஒரு ஃபெரி பாறையில் இடிச்சு முழுகிருச்சு. அப்ப நடந்ததுக்கும் இப்பைக்கும் என்ன சம்பந்தம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தான் அது நடந்தது. அப்புறம் என்னோட அம்மாவும் அந்த போட்ல இருந்தாங்க. யார் நீங்க? என்னது இது? 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற செல்போனை டச் பண்ணு, ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஆயிடும். இது நீங்க கையை வச்சாதானே அன்லாக் ஆகும். எந்த இப்படி? ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன உனக்கு இன்னும் புரியலையா ஷின்ஹோ? நான் நிஜமா யாருன்னு? எனக்கு இல்ல, அம்மா. அம்மாவா? அம்மாவை எதுக்கு இழுக்க கூடாது, புரியுதா? எதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அம்மாவை இழுக்கிற நீ? உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு நிறைய விஷயம் உன்னாலதான் புரிஞ்சுது. இப்ப நான் அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றேன். சுத்தமா பொறுப்பு இல்லாம இருந்திருக்கேன்னு. ஷின்ஹோ இதை பண்ணல, எனக்கு தெரியும். அவ அதை பண்ணல, என்ன நம்புங்க. நான் கேள்விப்பட்டது உண்மைதான். அவர் இதே ஸ்கூல்ல தான் படிச்சாராம். ஆனா ரெக்கார்ட்ல ஒண்ணுமே இல்லை. அப்புறம் போட்டோ பேருன்னு எதுவுமே இல்லை. வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது எப்படி நடக்கும்? உண்மைதான், இது உண்மைதான். நான் இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் 28 வயசு எனக்கு இப்போ. சரி, அம்மாக்கு என்னாச்சு? தடுக்க தான் முயற்சி பண்ண, ஆனா மறுபடியும் இப்படி நடக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே முகத்தை நீ உன் கண்ணாடியில பாப்ப. அதனால இப்போதைக்கு நீ வேண்டிக்கோ, இந்த வாட்டியாச்சு எல்லாம் மாறணும்னு. ரெண்டு மணிக்கு போற ஃபெரி கிளம்பிடுச்சுங்களா? அது டைம்க்கு கிளம்பிடுச்சு சார். இல்ல, அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும். உடனே கால் பண்ணி நிறுத்துங்க. என்ன? அது கண்டிப்பா இப்ப மூழ்கிரும். அதான் தயவு செஞ்சு உடனே கால் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க. என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்? என்ன என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளோட ஒரு போட் பாறையில மோதிருச்சா? சரி, அடுத்த போட்டு வரும்போது நீங்க எல்லாரும் ஏறிடலாம். என்னாச்சு? இப்படி நடக்க கூடாது, மறுபடியும் இப்படி கூடாது. அவங்களா இருக்காது. இந்த வாட்டி அம்மா போட்ல போயிருக்க மாட்டாங்க. இல்ல, தெரியும், ஏற்கனவே நடந்திருக்கு. இதே நேரத்துல தான். எங்க போறீங்க? 2வது வாட்டி நான் இத நடக்கிறதுக்கு விட மாட்டேன். போதீங்க. ஏன் இப்போ? எதுக்காக இங்க? ஏன்? உனக்காக தான் நான் இதை செஞ்சிருக்கேன். இதை பண்ணிட்டு நான் கூப்பன்ல ஸ்டாம்ப் பண்ணிடுவேன். இதை நான் 10 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். என்னோட முதல் ரெகுலர் கஸ்டமரே நீதான். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலே இதுதான் சிறந்த சாப்பாடு. ஐயோ, ரொம்ப நன்றி டீச்சர். இதை நான் தான் செஞ்ச, சாப்பிட்டு பாருங்க.
அது எனக்கு நட்ஸ்னா ஒத்துக்காதே, அலர்ஜி. அப்படியா? ஷின்வோ கூட அலர்ஜி இருக்கு. அப்புறம் 2 பேருக்கும் ஒரே பேர் வேற இருக்கு. பார்க்க கூட ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஒன்னும் இல்லையே. ஷினி, தண்ணி எடுத்துட்டு வா. ஒன்னும் ஆகல இல்ல. ஷினி, டீச்சரை பாரு. இவரை பார்த்தா ஷின்வோ மாதிரியே இருக்குல்ல? எப்படி? ஏன்னா இவனுக்கும் 2 கண்ணு மூக்கு வாய் இருக்கா. அவ எப்பவும் அப்படிதான் கண்டுக்காத. நீ நல்லா சாப்பிடு. ஓகே. இவன் நிஜமாவே என்னோட அக்கா தானா? போட்டனா அடி. மிஸ்டர் கே, அம்மாட்ட ஒழுங்கா நடந்துக்கோ. புரியல. உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு தான் முட்டி வலிலாம் இருக்குல்ல, போய் மருந்து ஒழுங்கா கொடு. ஏன் அக்கா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு இதெல்லாம் தெரியும். எங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் வீடை கிளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அந்த மருந்து தான் நான் ரெஸ்டாரண்ட்லயும் பார்த்தேன். ஜெயிச்சிட்டேன். என்னது இது? என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க? ஒன்ன மாதிரியா? அம்மாவை பத்திலாம் பொய் சொல்ற நீ? சரி, எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன். உங்க அம்மா கடையை மூடுற வரைக்கும் நீ வேலை செய்யணும், சரியா? புரியுதா? முடியாது. இன்னொரு ரவுண்ட் விளையாடுவோம். இன்னொரு ரவுண்ட் விளையாடணுமா? சரி, இன்னொரு ரவுண்ட் விளையாடுவோம். ஜெயிச்சா என்ன பண்ணலாம்? உண்மையா சொல்லணுமா? எனக்கு ஒரேடியாவது இப்படி அடிக்கணும். போனா போது என்ன பண்ணணும்னு கேட்டா ஓவரா பேசுற. ஏய், எழுந்துரு 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 எழுந்துரு. வா 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 வா, எழுந்துரு. அம்மா அம்மா, அதை என்கிட்ட கொடுங்க. பரவாயில்ல, கொடுங்கன்றல்ல. இன்னும் இத புடி. வா, பெருக்கு. வா, அடிங்க. பெருக்குவே இல்லையா? அடி. ஏய், பெருக்குடா. அந்த பக்கம் பாரு, போ. அது எப்படி? அதெல்லாம் பழகிதானே ஆகணும். முடின்ற. என்னால முடியாது. முடியாதா? மரியாதையா பண்றா. ஷினு, இருங்கம்மா, அவன் பண்ணடே பண்றான்.